இப்போ வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறீங்க. அந்த ஸ்டோரியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த கிளவர் ஹேர். அதாவது என்னன்னா புத்திசாலி ராபிட். In the jungle there lived a very big, lazy and old lion. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுல ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்துட்டு வந்தது. The animals and order them every day, one of you should come to me as my prey, otherwise I will destroy the whole jungle. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லயன் இருக்குல்ல, அந்த லயன் ஒரு நாள் எல்லாரும் அனிமல்ஸ்க்கும் ஒரு ஆர்டர் போட்டுச்சான். அந்த ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எனக்கு டெய்லி ஒருத்தங்களா என் வயிற்றுக்கு உணவாகணுமா, இல்லைன்னா இந்த ஃபாரஸ்டே அழிச்சிருவேன்னு சொன்னிச்சான். The animals were too scared of the lion and agreed to obey his order. அதாவது அந்த எல்லாரும் அனிமல்ஸும் இருக்குல்ல, அந்த எல்லா அனிமல்ஸ் அந்த ஆர்டருக்கு ஓகே சொல்லிச்சான். The lazy lion was happy with his easy prey. Days went by. One day it was the turn of the rabbits. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ராபிட்டோட டர்ன் வந்துருச்சு. இந்த ராபிட் லயன் கிட்ட போயணும். A little rabbit voluntarily agreed to go to the lion den. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் ராபிட் ஒத்துக்குச்சான் அந்த லயன் கிட்ட போறதுக்கு. The little rabbit reached the lion's den very late. The angry lion roared at the little rabbit and asked, "Why are you late?" அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் ரேபிட் இருக்குல்ல, அந்த ஸ்மால் ரேபிட் அந்த லயன் கிட்ட ரொம்ப லேட்டாக போயிருச்சான். அந்த லயன் கத்திட்டு ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டுச்சான். த ராபிட் ஆக்டட் வைஸ்லி அண்ட் டோல்டு த கிங், "I will got late because I met another bigger lion on the way. It threatened to eat me." அந்த புத்திசாலி ராபிட் அந்த லயன்ட்ட போய் சொன்னிச்சான். என்னன்னா ஒன்னே மாதிரியே இன்னொரு லயன் அங்கே நான் வரும்போது பார்த்தேன், அது என்னை சாப்பிட பார்த்துச்சு, நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அந்த ராபிட் சொன்னிச்சு. The lion angrily asked the rabbit, "Do you know where he lives?" The rabbit replied, "Yes," and asked the king to follow him. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லயன் இருக்குல்ல, அந்த லயன் அந்த ராபிட்ட கேட்டிருக்கு, "உனக்கு தெரியுமா அந்த லயன் எங்கே இருக்கான்ட்டு?" அப்படின்னு கோபமாக கேட்டிருக்கு. அந்த ராபிட் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த கிங்கிட்ட அந்த லயன்ட்ட சொன்னிச்சான். அடுத்து என்னை ஃபாலோ பண்ணு, நான் காமிக்கிறேன் அந்த லயனை அப்படின்னு சொன்னிச்சு. The rabbit reached an old well and said, "The lion lives in this well." அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ராபிட் அந்த பக்கத்தில் ஒரு கிணறு கிட்ட ரீச் ஆயிடுச்சான். அடுத்து அந்த லயன்ட்டு சொல்லி இதுக்குள்ளே தான் அந்த லயன் வாழ்ந்துட்டு வருது அப்படின்னு அந்த புத்திசாலி ராபிட் சொன்னிச்சு. The foolish lion peeped into the well and mistook his own reflection as another lion and roared loudly. அந்த முட்டாள் லயன் இருக்குல்ல, அந்த முட்டாள் லயன் கிணத்துக்குள்ள பார்க்குதான். அடுத்து அது மூஞ்சே அதுக்கு தெரியுதான். அடுத்து சத்தமாக கத்துதான். அடுத்து எக்கோ அடிக்குதான் அந்த கிணறுலேருந்து. The lion heard the echo of his voice and thought it was another lion. He got very angry and jumped into the well and was drowned. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லயனுக்கு ஒரே கோபம் ஆயிடுச்சா, என்ன மாதிரி இன்னொருத்த இந்த காட்டுக்குள்ளே இருக்கானான்னு கோபம் ஆயிடுச்சான்.
அதனால ரொம்ப கோவமானதுனால அந்த லயன் வந்து அந்த கிணத்துல குதிச்சிடுச்சான். குதிச்சு அந்த லயன் வந்து இறந்துருச்சு. அந்த எல்லார் அனிமல்ஸ்க்கும் ஒரே ஹாப்பியா, ஏன்னா அந்த லயன் வந்து இறந்துருச்சுல, அதனால ஒரே ஹாப்பியா. அவ்வளோதான், இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு.